ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க டிராவல்ல ஒரு காதல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ரொமான்டிக் டிராமா. இந்த படத்தை கிறிஷ் அப்படின்றவங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லீ, நிவேதா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க அம்மா. ஆனா பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. அம்மா வந்து கேரளால இருக்காங்க, பையன் வந்து சென்னையில ஒர்க் பண்றாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஜேவா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு போட்டோகிராஃபினா ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கும் பையன் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரெண்டு பேரோட ஃபேமிலியும் கேரளால இருக்கிறதுனால ரெண்டு பேர் வீட்லயுமே பார்த்து பிடிச்சு போயிடுது. அத அவங்க பசங்க கிட்ட சொல்றாங்க. அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா கோவிட் லாக்டவுன் போட்டுறாங்க சென்னையில. அதனால ரெண்டு பேருமே ஊருக்கு கிளம்ப வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டதும் கிடையாது. ஹீரோட அம்மா ஹீரோயினை சேர்த்து கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் இ பாஸ் போட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு டிராவல் கிளம்புறாங்க ஊருக்கு. போற வழியில என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, போறதுக்குள்ள ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போகுதா இல்லையா, போற வழியில என்னென்ன பிரச்சனைலாம் வந்தது கோவிட் டைம்ல அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டா சொல்லியிருக்க படம் தான் இந்த டிராவல்ல ஒரு காதல். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். கோவிட் டைம்ல எடுத்தாலும் ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்லயே படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரி தான். அதை ஃபீல் குட் எலிமெண்ட்ஸோட ரொம்ப சூப்பராகவே கன்வே பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்க அந்த லவ்வும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஈஸியாவே நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி கோவிட் டைம்ல என்ன மாதிரி பிரச்சனைலாம் அனுபவிச்சாங்க, அதுவும் குறிப்பா சொந்த ஊருக்கு போறப்பெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன இன்னல்கள்லாம் இருந்தது அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. மத்தபடி இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம் தான். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் குறை சொல்ற அளவுல இல்ல, நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியும் நல்லா தான் இருக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்மும் நல்லா தான் இருக்கு. குறிப்பா இந்த படத்தை நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஒரு ஃபீல் குட் படம் தான். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.